Hello friends, நான் டெனிசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போலாம் ரைட் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எப்பவுமே ரிவ்யூ வீடியோஸ் அதிகமான யூடியூப்பில் நான் நிறையா பார்த்துருக்கேன் ரிவ்யூ வீடியோஸ். நான் வந்து இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ நான் வேறு சேனலில் நிறையா பண்ணியிருக்கேன். என்னோடய ரிவ்யூஸ் அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ரிவ்யூக்குனே அப்படின்னு ஒரு தனியாக சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த போலாம் ரைட் சேனல். இன்றைக்கி நம்ம Godox TT520 Mark II ஃப்ளாஷை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இது நான் தனியாக காட்டுறேன். இது வந்து ஒரு மேனுவல் ஃப்ளாஷ். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 3000 வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இதை அமேசானில் தான் வாங்கினேன். இதை ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது வந்து அதனால தான் இப்போ வந்து ரிவ்யூ தனியாக பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃப்ளாஷ் வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. இது வந்து நான் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பழைய காலத்து ஃப்ளாஷ். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாஷுக்கும் இன்னொரு ஃப்ளாஷுக்கும் நடுவில் வந்து நிறைய கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ் அடிச்சிட்டோம்னா மறுபடியும் அது வந்து ரீகாயில் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டாவது ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும். நீங்கள் பாருங்கள். இது வந்து அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டைரெக்டாக மட்டும்தான் ஃப்ளாஷை வந்து நம்ம இது பண்ண முடியும், ஃபயர் பண்ண முடியும். மேலே கீழே அந்த மாதிரிலாம் டர்ன் பண்ணிக்க முடியாது. இதுவும் ஒரு மேனுவல் ஃப்ளாஷ் தான். இதுலையாவது கொஞ்சம் லெவல்லாம் மாற்றிக்கலாம், ஃப்ளாஷோட பவர் வந்து ஏற்றிக்கலாம் இறக்கலாம். இதெல்லாம் அப்படி பண்ண முடியாது. இப்போ ஃப்ளாஷ் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி மறுபடியும் ரெண்டாவது ஃப்ளாஷ் அடித்தா வருது. புது பேட்டரின்றதுனால டக்குன்னு ஃப்ளாஷ் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியும் போட்டுக்கலாம், நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸும் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதுக்கு மாறி இருக்கேன். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க, என்ன மாதிரி ஒரு இப்போ தான் என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா, சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. சின்ன ஃபங்க்ஷன்ஸ், காது குத்தல், சின்ன கல்யாணம், அந்தமாரி போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. நீங்கள் எப்படியும் ஒரு என்ட்ரி லெவல்ன்றேன், ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா அப்படி தான் வச்சுருப்பீங்க. ஒரு 7200 நிக்கான் அந்த மாதிரி ஒரு கேமரா தான் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேனுவல் ஃப்ளாஷ் தேவை அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது கூடயே ஒரு ட்ரிகர் தந்துடுறாங்க, ஒரு குட்டி ட்ரிகர் தராங்க. பேட்டரிஸ் வந்து இது கூட இன்க்ளூடட் கிடையாது. அப்புறம் வேறு என்ன, பேட்டரிஸ் நீங்கள் தனியாக தான் வாங்கினோம். ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வாங்கிக்கோங்க, லித்தியம் அயன் பேட்டரிஸ். அப்புறம் கூட சார்ஜர் வந்து தனியாக வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சார்ஜாக இருக்கும், நல்ல சாய்ஸாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000, இப்போதைக்கு 3000 இருக்குது. இது வந்து ஒரு மேனுவல் ஃப்ளாஷ் தான். இது எல்லா கேமராஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிக்கான், கெனான், இப்போ சோனி அந்த மாதிரி மேனுவல் ஃப்ளாஷு எந்த கேமராவுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் மறுபடியும். இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் எதுக்கும் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? தடா, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளாஷ், பார்த்துக்கோங்க. இதை புதுசாக வாங்கியிருக்க ஃப்ளாஷு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். TT520 Mark II. இது பாருங்கள். இது வந்து Godoxோட பிராண்ட். இது Godox தெரியுதா? இது கூடிய ட்ரிகர் தராங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நான் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருக்கேன். இது வரமா வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ளாஷ் வந்து தனியாக நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட். இது ஓகே, இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக நம்ம வேறு யாரும் நம்ம கூட ஆள் இல்லை, தனியாக இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தனியாக வச்சிட்றேன். இது வந்து நான் பழைய ஃப்ளாஷ், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தலைவர் வந்துட்டார். இதுதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த மேனுவல் ஃப்ளாஷ், கேமரா ஃப்ளாஷ் TT520 Mark II. இதில் வந்து 4 சேனல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 ட்ரிகர், அதாவது 4 ஃப்ளாஷ் கூட வந்து நம்ம இது சிங்க் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரிஸ் தனியாக இருக்குது. இது பேட்டரிஸ் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும்.
பேட்ரிஸ் வந்து இன்க்ளூடட் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு பேட்ரிஸை வந்து நான் தனியாக வாங்கியிருக்கேன், போட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது வந்து ரீசார்ஜபிள் லித்தியம் அயன் பேட்ரிஸ் 1.2 வோல்ட் 1000 mAh மில்லி ஆம்பியர். இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் வந்து நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அது தனியாக வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நீங்கன்னா ஒரு இந்த மேனுவல் ஃப்ளாஷை வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் கம்மியான ஃப்ளாஷ் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற அர்த்தம். கம்மியான ரேட்டில் இருக்க கம்மியான ரேட்டில் இருக்க பேட்ரிஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்மியான ரேட்டில் இருக்க சார்ஜரும் வாங்கிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க் கொடுக்குறேன். அமேசான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரிட்டர்னும் எடுத்துப்பாங்க. இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து பேட்ரிஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷை பார்த்துங்க. எப்படி வேணாலும் நீங்கள் பவுன்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து டிஃப்யூசர் வாங்கலான்னு இருக்கேன். இந்த ஃப்ளாஷுக்கு வந்து நான் டிஃப்யூசர் வாங்கலான்னு இருக்கேன். அந்த டிஃப்யூசரோட லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன். மேக் மோட் டிஃப்யூசரோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், டிஜிட்டல் கோடுது. அது வந்து அரௌண்ட் ஒரு 2600 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினா அது வந்து ரேட் அதிகமாக போகுது. இந்த ஃப்ளாஷ், அப்புறம் இந்த பேட்ரிஸ், அதோட சார்ஜர், அப்புறம் மேக் மோட், இது நாலுத்தோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை, அட்லீஸ்ட் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல மேனுவல் ஃப்ளாஷ். இது இப்போது ஆன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா, நீங்கள் இதை மாற்றிக்கலாம். பவர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட் மேனுவல் மோடா, S1 S2னா ஸ்லேவ் 1 ஸ்லேவ் 2. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்சார் இருக்குது, தெரியுதா? இந்த சென்சார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷ் அடிச்சதுன்னா இந்த ஃப்ளாஷ் வந்து இந்த ஃப்ளாஷும் அடிக்கும், தெரியுதா? இது எப்படி அடிச்சது இந்த ஃப்ளாஷு? பேட்ரிஸை நான் போடலையே. சரி, ஓகே. பேய் பிடிச்சிருக்கு போல இருக்குது இந்த ஃப்ளாஷுக்கு. பேட்ரிஸ் போட்டு நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள். ஓ மை காட், சாரி. ஓகே, இப்போது ஸ்லேவ் 2ல வச்சுருக்கேனா? இப்போ இந்த ஃப்ளாஷை அடித்தா இந்த ஃப்ளாஷும் அடிக்கணும். அதான் ஸ்லேவ் மோட். பாருங்கள், அடிச்சுதா? இதுதான் ஸ்லேவ் மோட். அடுத்தது எங்கள் சேனல் கொடுத்துருக்காங்கல்ல, அதேமாதிரி சிங்க் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிகர்லேயும் கொடுத்துருக்காங்க. 4 சேனல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை வாங்கிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பழைய காலத்து ஃப்ளாஷ். இதை வந்து நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்கினேன். இதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து இப்போ பவர் வந்து டக்குன்னு வந்து ரீகாயில் ஆகும். இதை பாருங்கள், டெஸ்ட் ஃப்ளாஷ் அடித்து காட்டுற பாருங்க. ஃபுல் பவர் வச்சுருக்கேனா? தெரியுதா? ஒரு ஃப்ளாஷுக்கும் அடுத்த ஃப்ளாஷுக்கும் இருக்க கேப் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து அவ்வளோவா இருக்காது. இது வந்து பழைய காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃப்ளாஷ். இது ஒரு நல்ல சாய்ஸ். கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். ஸ்லேவ் மோடு இருக்குது. இது வந்து இந்த ட்ரிகரோடு வாங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். ஆஃப் கேமரா மேலே மவுண்ட் பண்ணி எடுக்கிறத விட கேமரா விட்டு தனியாக இதை வந்து ஃப்ளாஷ் தனியாக வச்சு எடுக்கிறது அடுத்த லெவல்னு சொல்லலாம் ஃபோட்டோகிராஃபியில். இது ஒரு சூப்பரான சாய்ஸ். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃப்ளாஷை நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து என்னோடய 2வது 3வது 4வது சேனல் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதுலேருந்து தான் மேக்ஸிமம் இங்கே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இதோட பெரிய சேனல். இதோட அதுக்கு வியூஸ் வந்து அதிகமாக வரும். இது வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் தான் இந்த சேனலை வந்து வளர்த்து கொடுக்கணும். உங்கள் கையில் தான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதை தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் உங்கள் கையிலே விட்டுறேனே. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நன்றி.